Hi friends, welcome to Craft Tamil channel. In the video, pregnant doll ku vandu saree katti light ah vandu simple makeup vandu pannida porom jewelries la potu and video dhaan paaka porom. Okay va pannalama. Normal ah vandu saree kattradhu eppdin solittu already na video potiruken. Na pattu thuni vechittu avlo potadhu kedaiyadhu. Ore oru video dhaan potiruken Barbie saree making video. So vandu nalla இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா saree மேக் பண்ணி நம்ம வந்து சிம்பிளா வந்து பார்பிக்கு வந்து ஜுவல்லரிஸ்லாம் போட்டு மேக்கப் பண்ணி விட போறோம். ஓகேவா? ஓகே. அதுக்கு வந்து நான் பட்டு துணி எடுத்துர்க்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்கெட் மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒட்ட தான் செய்றேன், தைக்கல. நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு தான் ஃபுல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ரெண்டு கையிலயும் வந்துட்டு நீளமான பீஸ் எவ்வளவு வந்து லெந்த் வேணுமோ அந்த அளவு பீஸ் கட் பண்ணி ஒட்டிட்டு நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி உடம்புக்குமே வந்துட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி தனித்தனியா ஒட்டிட்டதுக்கு அப்புறம் அது வந்து சேர்ந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் மாதிரி நமக்கு அசெம்பிள் ஆயிடும். இது ரொம்ப சிம்பிள் வேலையுமே கூட. நெக்ஸ்ட் வந்து இது பிரெக்னன்ட் டால் அப்படிங்கிறதுனால சும்மா ஸ்பாஞ்ச் வந்து வச்சுக்கலாம். வயித்துல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வைக்க போறோம். ஸோ அந்த காட்டன் ஸ்பாஞ்ச் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்துக்கு மேலே இந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஓகேவா? நான் அந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக மாற்றணும். அந்த ஸ்பாஞ்சே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக அந்த வயிறுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகே. ப்ரெக்னென்ட் டால் வந்துட்டு விற்கிது தனியாக, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்காமல் இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் அந்த ஒயிட் கலரில் ஒட்டியிருக்கோம்ல கிளாத்து, அது வந்து வயிறில் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதே நம்ம என்ன சாரீ மேக் பண்ண போகிறோமோ அந்த சாரியை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரீக்கு இந்த மாதிரி லென்த் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சாரீ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சுக்கு மேலே ஹார்ட் க்ளூ போட்டுட்டு கால்லையும் வந்துட்டு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒட்டிடுங்க. அதை அப்படியே சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து மடிப்பு வைக்க போகிறோம். ஓகே. கீழே வந்துட்டு ஒவ்வொரு மடிப்புக்கும் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு மடித்து ஒட்டிகிட்டே வாங்க. ஒரு சில காட்டன் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுக்கும். நம்ம வந்துட்டு ஒட்டணும்னு அவசியம் கிடையாது, கீழே வரைக்கும் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பட்டு துணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் ஹார்ட் க்ளூ போட்டால் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். எனக்கு மேலே மட்டும் போட்டோம்னா பிரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பட்டு துணிக்கு வந்துட்டு நான் கீழேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஹார்ட் க்ளூ போட்டு நான் மடிப்பு வச்சு ஒட்டுறேன். நான் கொஞ்சம் நல்லா லென்த்து கிளாத்தாகவே எடுத்துகிட்டு நல்லா நிறைய மடிப்பு வந்து கீழே வைக்கிறேன். ஸோ பட்டு துணிக்கு அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிராண்டாக வந்துட்டு பண்ணுறோம். ஸோ அதனால் கிராண்டாக பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு நிறைய மடிப்பு வச்சு பண்ணுறோம். இப்போ நிறைய மடிப்பு வச்சுட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே இந்த அளவு போதுன்றதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு திருப்பி மிச்சம் இருக்கிற துணியை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ மேலே செஸ்ட்டுக்கு மேலே நம்ம வந்துட்டு இப்போ போட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு மடிப்பாக வச்சுட்டு ஒட்ட போகிறோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு முன்னாடியே மடிச்சுட்டு அதை வந்து ஸ்டாப்லர் போட்டுட்டு கூட எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒட்டி விட்டுறலாம். எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு வரல. அதனால் நான் வந்து எப்போவுமே நான் வந்து பார்பிக்கு சாரீ கட்டும்போது இது இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மடித்து ஒட்டிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சைடில் மடிப்புக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து மடித்தா கொஞ்சம் வந்துட்டு கோணல் மணலாக வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி மடிச்சுட்டு பின்னாடி இருக்கிறத அப்படியே மடிச்சு விட்டுட்டு ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கேன். ஓகேவா? சும்மா ஒரு 2-3 ஸ்டாப்லர் பின் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி லைட்டாக ஹார்ட் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஸோ அது வந்துட்டு வராமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும். அவ்வளோதான். நான் நல்லாவே நிறையவே மடிப்பு வச்சு தான் வந்துட்டு கீழேயும் நிறைய மடிப்பு வச்சுருக்கேன், மேலேயும் நிறைய மடிப்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும். சாரி, லேஸ் வந்துட்டு கட்டி விட்டுட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல்டன் கலர் லேஸ் எடுத்து கட்டி விடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நீங்கள் வயிறு இடத்துல கட்டுறதா இருந்தால் கட்டிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ சாரீ வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு, அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சும்மா சிம்பிளான ஜுவல்லரிஸ் வந்து போட போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதனால் ஒரு பெரிய செயின்லேருந்து சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சின்ன செயின் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்துட்டு ஒரு டாலரை ஒட்டி அப்படியே வந்துட்டு மாட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே செயினில் சின்ன பீஸாக ஒன்று வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் ஹார்ட் க்ளூ போட்டு. ஸோ அதையும் வந்துட்டு அதுக்கு மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி என்கிட்ட இருந்துச்சு, கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ அதையுமே எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு சின்ன டாலர் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்கிறத வச்சு டாலர்ஸ் வச்சுருக்கேன். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் மேட்சிங்காக இருக்கும். இதை இருக்கிறத வச்சு நான் பண்ணேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையல் வந்துட்டு போடலாம். சின்ன வளையம் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்துட்டு 4 இந்த சைடு போட்டிருக்கேன். ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாக ஒரு முத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கம்மல் போட போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி வச்ச மாதிரி கம்மல் எடுத்திருக்கேன். அந்த கம்மலை வந்துட்டு நம்ம போட்டு விட்டுறலாம். போட்டுவிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே நெத்தியில் வந்துட்டு ஜுவல்லரி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதே செயின் தான் இந்த மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நெத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 காதுலையும் லைட்டாக ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். சிம்பிள் மேக்கப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சாரீக்கும் இந்த பட்டு சாரீக்கும் இந்த சிம்பிள் மேக்கப்புக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக சின்ன பூ இருந்துச்சுன்னா பேப்பர் பூவோ அது வந்துட்டு ரியல் ஃப்ளாரோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக வச்சுக்கிட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. என்கிட்ட இப்போதைக்கு அந்த ஃப்ளவர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சிம்பிளாகவே காமிச்சிட்டேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஹேரும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு வேறு ஹேர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி கூட பின்னி விடலாம்.
தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேங்கிறனால அப்படியே வச்சுட்டேன் நான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பார்பி ஷோ தமிழ் சேனலில் முள்ளும் மலரும் எபிசோட் நிறைய பேர் போட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ நம்ம அர்ச்சனா சீன்ஸை நிறைய பேர் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம அர்ச்சனா சீன்ஸ் காமிக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அர்ச்சனாக்கு வந்து வளகாப்பு வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம வைக்க போகிறோம். நம்ம பார்பி ஷோ தமிழில் நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரும் கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு எல்லோரும் மறக்காமல் நம்ம பார்பி ஷோ சேனலில் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவோட வளகாப்பு வீடியோவில் மறக்காமல் கலந்துக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன். நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலில் இன்வைட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்காக தான் இவங்களை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஹோம் டூர் போட்டிருப்பேன். நம்ம பார்பி ஷோ சேனலில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி ஹோம் டூர் போட்டிருப்பேன். அந்த ஹோமில் தான் வந்துட்டு இவங்களோட வளகாப்பு நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு டெக்கரேஷன் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.